எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேம்ப் டைரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. மார்னிங் எழுந்தது எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணியாச்சு. 70.3 kg இருந்தது. ஸோ மறுபடியும் வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் எனக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது வீடியோட மிடில் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் குக்கிங் பண்ணிக்கிட்டே ஜீரா சினமின் வாட்டர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் கருவேப்பில் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ குழந்தைய வந்து 9 o'clock ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு மார்க்கெட் போயிட்டு வந்தால் மார்னிங்கே செம்ம வெயில், வீட்டுக்கு வந்தோடனே செம்மையாக பசி எடுத்தது. ஸோ ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு அது நமக்கு தாங்கும். ஸோ யூஸ்வலாக நான் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன்னா வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் அப்படின்னா 450 to 500 ஆகும் 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ இந்த டைம் பார்த்தோன்னா மஷ்ரூம் அண்ட் பன்னீர் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதுவும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். அதனால் 660 rupees கிட்ட வந்து ஆச்சு. இது வந்து ஓவராலாக 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸு. ஸோ யூஸ்வலாக நம்ம அப்படி பிளான் பண்ணி நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் டெய்லி ஒரு வெஜிடபிள் பிளான் பண்ணி நம்ம குக் பண்ணிவிட்டு நம்மளோட லன்ச் மீலை வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நான் வாங்கும்போதே வந்துட்டு பிளான் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷாப்புக்கு போன உடனே வந்துட்டு ஓகே இந்தந்த டே இந்தந்த வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் ரிப்பீட் ஆகாத மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கிப்பேன். அதில் மோஸ்ட்லி கேரட் பீன்ஸ் வந்து எல்லா வீக்குமே நமக்கு இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம குக்கிங் வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதை தாண்டி மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு ரிப்பீட் ஆகாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணி வந்து வாங்கிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன், ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்ரி வீக் வந்துட்டு ஒரு நீர் காய்கறி சொல்லுவோம் இல்லைங்களா, சொரக்காய். ஸோ அதே மாதிரி ஒரு வெஜிடபிள் வாங்கிப்பேன். இந்த வீக் வந்துட்டு சொரக்காய் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா புடலங்காய் வாங்கியிருந்தேன். ஒரு வாரம் பீர்க்கங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்க்காய் வாங்கிப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக கூட்டு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது இல்லாமல் நம்ம குக்கிங்கே ஓடாது. பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் கட்டணும் அப்படின்னா டக்குன்னு நமக்கு அவசரத்துக்கு கேரட் பீன்ஸ் தான். ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், எக் ரைஸ் பண்ணலாம், மேகி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா கேரட் பீன்ஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்துட்டு வாங்கியிருந்தேன். கத்திரிக்காய் வந்து 1 வீக் வந்து தொக்கு மாதிரி பண்ணுவேன், ஒரு வீக் காரக்குழம்பு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம வந்து எடுத்துப்பேன். முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் வெஜிடபிள்ஸ் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா பீன்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் வாங்கியிருந்தேன். ஸோ வெண்டைக்காய் பார்த்தோம் அப்படின்னா மோர் குழம்பு, காரக்குழம்பு அதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிறதுனால பசங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த ஏஜ்லேயே பழக்கிட்டோம், சின்ன வயசுலேயே பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வளர அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை வந்து என் குழந்தைக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது இல்லாமல் முடியாது. அதே மாதிரி தான் கருணக்கிழங்கும் எங்கள் வீட்டில் மோஸ்ட் ஃபேவரேட். ஸோ அதுவும் வந்துட்டு வாங்கியாச்சு. எவ்ரி வீக் வந்து பொட்டேட்டோ, கருணக்கிழங்கு அண்டு கேரட் பீன்ஸ் வந்து மஸ்ட்டு. அது இல்லாமல் மற்ற வெஜிடபிள்ஸ் தான் வந்துட்டு ரொட்டேஷனில் மாற்றி வாங்கிப்பேன். ஸோ வெண்டைக்காய் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பாப்பா எடுத்துக்கவே இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணால். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி கொடுத்து இப்போ வெண்டைக்காய் அவளும் நல்லா சாப்பிட்டு பழகிட்டா. ஸோ நல்லா வெண்டைக்காய் பொரியல் பண்ணோன்னா அது பாதியாக கம்மியாயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா நிறையா ஒரு 1/2 kg இப்போது ஆல்மோஸ்ட் 3/4 கிலோ கிட்டேயே வந்துட்டு வெண்டைக்காய் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவரைக்காவும் வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. அதில் நார்ச்சத்து ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ இன்னும் அவரைக்காய் மட்டும் என் பாப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறா. அது வீட்டில் நான் கொடுத்தேன் அப்படின்னா ரைஸில் வச்சு கொடுத்துருவேன் கொஞ்சமாவது. ஸ்கூலுக்கு லஞ்ச் வச்சு விடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறா. அது மட்டும் அவளுக்கு அவ்வளோக்கா பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் மற்ற எல்லா வெஜிடபிள்ஸுமே அவள் நல்லா சாப்பிட்டு பழகிட்டா. குழந்தைகளை இப்போ இருந்தே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஈட்டிங் ஹேபிட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய ஜங்க் ஃபுட் அப்படிலாம் போக மாட்டாங்க. ஸோ அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சளவு ஸ்கூலுக்கு ஸ்நாக் கூட நான் ஃப்ரூட்ஸ் தான் வந்துட்டு கொடுத்து விடுவேன் ஒரு பிரேக்குக்கு. ஸோ செகண்ட் பிரேக்குக்கு தான் எதுனா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்து விடுறது. இப்போ இருந்தே அவளுக்கு நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா பழக்கிட்டேன். பெரிய வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், குக்கும்பர் அதெல்லாம் வந்துட்டு நான் அப்படியே டேரெக்டாக அந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி குட்டி காய்கறிலாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தனித்தனி கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணால் தான் வந்துட்டு எதுனா ஒரு காய் ஸ்பாயில் ஆனால் கூட மொத்தமாக ஸ்பாயில் ஆகிரும். ஒரு மாதிரி ரொம்ப கிளம்ஸி ஆகிரும். நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து 1 வீக்குக்கு அப்படின்றதுனால நம்ம ப்ராப்பராக வாங்கும்போதே ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்க மாதிரி வெஜிடபிள்ஸாக பார்த்து வாங்குவேன். வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சா தான் வந்துட்டு அது நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு வந்து எனக்கு தாங்கும். ஸோ இது வந்து என்னோடய ரொட்டீன். காய்கறி வாங்கிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours நான் டைம் எடுத்துப்பேன்.
அது வந்து எனக்கு அப்போ தான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே, நம்ம ப்ராப்பராக வாங்கிட்டு வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கோவக்காய் பார்த்தோன்னா அவ்வளோ மோஸ்ட் ஃபேவரட் இல்லை, ஆனால் அது உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது நான் கோவக்காய் வந்து பண்ணிடுவேன். ஸோ கோவக்காய் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கருவேப்பிலை வந்துட்டு அப்படியே அந்த குச்சியோடு வச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி காஞ்சிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உதிர்ந்து போயிடுது. ஸோ நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக அதை எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு அது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, காஞ்சி போகாமல். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி டேக்கான வாக்கிங்லாம் முடிச்சுட்டு என்னோடய லஞ்ச் பார்த்தோன்னா ரைஸு 2 கொய்யாக்காய் சுண்டல் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ எவ்ரி வீக் வந்துட்டு ஒரு நாள் டின்னர் வந்துட்டு நாங்கள் வெளியில் ஃபுட்டு வந்து வாங்குகிற ஹேபிட் இருக்குது. ஸோ இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா பிரியாணி வந்து வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம டயட் பண்ணுறதுனால நிறையா சிக்கன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பிரியாணி ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் மெயின் ரீசன் வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு. ஸோ எஸ்டர்டே நைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரியாணி எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி மீல் பிளான் பண்ணிட்டேன். மார்னிங் எம்டி ஸ்டொமக் ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு ஸோ டேரெக்டாக ஃப்ரூட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாலிட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கல. நிறையா பப்பாயா, ஒரு 2-3 கொய்யாக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கூடவே பாதாம் வச்சு நல்ல ஒரு ஃபைபர் அண்ட் கொஞ்சம் ப்ரோட்டீன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ஒர்க் அவுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சாலிடாக ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கும் இப்போயும் எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபஸ்ட்டு டேலாம் ஒரு 5 கவுண்ட்டுக்கே வந்து ரொம்ப டயர்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10 கவுண்ட்டுக்கு போனேன். இப்போ என்னால் வந்து 15 to 20 கவுண்ட்ஸ் வந்து ஈச் எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியுது. ஸோ எல்லா எக்ஸசைஸும் முடிக்கிறதுக்கு சாலிடாக ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்துப்பேன். ப்ராப்பராக முடிச்சுட்டு நல்லாவே ஸ்வெட் ஆகும். எனக்கு வந்து மசில்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்துட்டு செம்மையாக பெயின் இருந்தது. இவ்வளோ நாள் மசில் நமக்கு அதுக்கு நம்ம ஒர்க் கொடுக்கவே இல்லை. திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு மசில் பெயின் இருக்கும். அந்த பெயினோடு நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மசில் வந்து செட் ஆகிரும். இப்போ எனக்கு எந்த ஒரு மசில் பெயினும் இல்லை. எனக்கு ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரிலாக்ஸ்டாக இப்போ அந்த ஒர்க் அவுட்ஸ் முடித்தா தான் அந்த டேவே எனக்கு ஃபினிஷ் ஆன மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ ரொம்ப பிடிச்சி பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் 30 டேஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கு என்ன ஒரு சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ வெயிட் வந்துட்டு நான் 1 மந்த் ஃபாலோ பண்ணியும் வெயிட் அப்படியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 10 டேஸாக ஃபாலோ பண்ணுறேன். அந்த 70லேருந்து 70.6 கேஜிக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கு. ஸோ என்ன ரீசன், மேபி 30 ஆக போகிறதோட சிம்டம்ஸா என்னன்றது எனக்குமே ஐடென்டிஃபை பண்ண முடியலை. தட்ஸ் ஓகே, அது குறையும் போது குறையட்டும். நான் ஹெல்த்தியான அந்த ஒரு டயட்டை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். ஸோ லஞ்சும் காப்ஸ் இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் கொஞ்சமாக சுரக்காய் கூட்டு, கூழ் வந்து ராகி கூழ் வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி காப்ஸே எடுத்துக்கல, அதனால் நைட்டு ஒரே ஒரு தோசை எடுத்துகிட்டு இன்றைக்கி டேவை முடிச்சாச்சு.